Hello my dear students, welcome to Vidhilakshmi YouTube channel. இன்னைக்கு நம்ம class 10th mathematicsல 6th questionல first Roman பார்க்கலாம். So given question, let a equal to, so நம்ம given question, listen, a equal to x in w mean whole number is started in from 0 and x less than 2. நமக்கு அந்த x எங்க இருக்குன்னா whole numberல ஸ்டார்ட் ஆகணும், ரெண்டை விட கம்மியா இருக்கணும். அப்ப அந்த a set என்னவா இருக்கும்? so a equal to a set, first we write a set 0 வரலாம், ஏனா 0 whole numberல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த x வேல்யூ அந்த a setல வர நம்பர் ரெண்டை விட கம்மி, அப்போ 0 வரலாம், 1 வரலாம், 2 வராது, ஏனா less than 2, x less than 2. so a set 0, 1. first next b set x in n mean natural number started from 1, நேச்சர் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த x வேல்யூ எங்க இருக்கு சொல்லிருக்காங்க பாருங்க, 1 less than x less than or equal to 4, 1 and 4 betweenல including 4. அப்ப என்னலாம் வரலாம்? b set is equal to 1 வராது, 2 வரலாம், 3 வரலாம், less than or equal to கொடுத்திருக்கனால அந்த 4ம் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 3 4 b set. c set directly given, டைரக்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. c செட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, c equal to 3, 5. சோ நம்ம டைரக்டா செட் கொடுத்தா ப்ராப்ளம் இல்ல, அதர்வைஸ் இது மாதிரி நேச்சர் நம்பர் ஹோல் நம்பர் அப்படினு கொடுத்தா ஃபர்ஸ்ட் அந்த செட் நம்ம எடுத்து எழுதிடணும். சோ எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चन நம்பர் 1ல a cross b union c equal to a cross b union a cross c, இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ LHS என்ன இருக்கு? a cross b union c. first we find b union c, bracketல எது இருக்கோ அத நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். first we find b union c. so b union c find out பண்ணனும். first b set எடுத்துக்கலாம். b set என்ன இருக்கு? 2 3 4, 2 3 4 union c set 3 5. so 3 5 equal to, டைரக்ட் ஆன்சர் எழுதலாம். யூனியன்னா என்ன? சேர்த்து எழுதணும். ரெண்டு செட்ல இருக்க நம்பரை எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். ஒரு நம்பர் ஒரு செட்ல ஒரு முறை தான் வரணும். அப்போ அந்த ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். 2 3 4. செகண்ட் செட்ல எது ரிப்பீட் ஆயிருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். 3 ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு, அப்போ ரிமைனிங் 5. அப்போ இதான் நமக்கு தேவையான b யூனியன் c. இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நமக்கு a cross b union c. so நம்ம we find a cross b union c. அப்ப first a set நம்ம கிட்ட இருக்கு 0, 1. so 0, 1 a set எழுதிட்டோம். cross b union c ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். என்ன இருக்கு? 2, 3, 4, 5. அப்போ b union c ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ண போறோம்? கிராஸ் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராடக்ட் மீன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சோ ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போறோம். சோ எப்படி ஆன்சர் வரும்னு பாருங்க. ஈக்குவல் டு ஆர்டர் பேர்ல எழுத போறோம். இந்த 0 இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி இங்க 1 இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் 0 ஜாயின் பண்ணும்போது ஆர்டர் பேர்ல நம்ம எழுதலாம் 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. so 0 join பண்ணி எழுதிச்சு. அது பிறகு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. so set close பண்ணிடலாம். so இதான் equation 1, அதாவது LHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ LHS நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா RHS ஃபைண்ட் அவுட் பண்ணனும். RHS என்ன இருக்குன்னு பாருங்க, a cross b union a cross c. so first RHS ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா a cross b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். so a cross b, first we write a set நம்ம கிட்ட இருக்கு 0, 1. அப்போ a set நம்ம 0, 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். cross b set நம்ம கிட்ட இருக்கு 3 4, 2, 3, 4. so 2, 3, 4. so இப்போ again நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கலாம். so a and b க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்? first 0, 2, 0, 3, 0, 4. again 1, 2, 1, 3, 1, 4.
அவ்வளவுதான். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A cross B கண்டுபிடிச்சாச்சு. அகைன் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A cross C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ A cross C, A cross C is equal, first we write A set. A set என்ன இருக்கு? 0,1. again we write A set 0,1 cross C set. C set 3,5. so C set 3,5. again we take Cartesian product. அப்போ நம்ம Cartesian product பண்ணும்போது என்ன வரும்? again இந்த 0 இங்க இருக்கிற ரெண்டு நம்பர் கூட ஜாயின் பண்ணிடுவோம். again 1 இந்த ரெண்டு நம்பர் கூட ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் 0 ஜாயின் பண்ணிடலாம். 0,3 0,5. so 0 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். next 1 1,3 1,5. அப்போ A cross C also we find it. A cross C find பண்ணியாச்சு. இப்போ given question A cross B union A cross C. so அப்போ ரெண்டு செட்டுக்கும் யூனியன் எடுப்போம். so அதாவது RHS. so RHS என்ன இருக்கு क्वेश्चन பாருங்க. A cross B union A cross C. so நம்ம டைரக்ட் ஆன்சர் எழுதலாம். so டைரக்ட் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க நமக்கு. so நமக்கு A cross B நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நான் அதே சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் இருக்க செட் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிருங்க. so என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 0,2 0,3 0,4 அப்புறம் 1,2 1,3 1,4. so A cross B நம்ம எழுதியாச்சு. இப்போ A cross C என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். A cross C 0,3 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஒரு செட்ல ஒரு எலிமெண்ட் ஒரு முறை எழுதினா போதும். அதுவே 0,5 நம்ம இங்க எழுதல, அப்போ 0,5 எழுதிக்கலாம். அப்புறம் 1,3 நம்ம இங்க எழுதிருக்கோம். 1,5 so 1,5 நம்ம இங்க எழுதல, so 1,5 நம்ம எழுதிக்கலாம். அவ்வளவுதான். அப்போ A cross B யூனியன் A cross C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 எலிமெண்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 02 03 04 so 02 03 04 இருக்கு. அதே மாதிரி 12 13 14 12 13 14 and 1505 இங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்டா எழுதி இருக்கோம். so 1505 so 1505 ரெண்டுமே எழுதி இருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் 1ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஈக்குவேஷன் 2ல இருக்கு. that mean LHS equal to RHS. so அப்ப நம்ம ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore equation 1 is equal to equation 2. therefore LHS equal to RHS. அப்போ நம்ம given question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. verify that A cross B union C equal to A cross B union A cross C. அப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. so இத நம்ம வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. வெரிஃபை பண்ணிட்டோம். therefore hence verified. so இது மாதிரி நம்ம எழுதுனா ஈஸியா 5 out of 5 மார்க் வாங்கிடலாம். thank you.